எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும், எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. குருவே வா ஆழ்க, குருவே துணை. அன்பிற்கினிய ராஜநிலை டிவி உறவுகளுக்கும் நேர் பெருமக்களுக்கும் என் அன்பான இனிய நற்காலை வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க பதிவுகள், ராசி பலன்களை பார்ப்போம். மே மாதம் 31/5/2026 ஞாயிற்றுக்கிழமை, உத்தராயணம், பராபவ ஆண்டு வைகாசி 17ஆம் நாள், 2/2/45 வரை பௌர்ணமி. மகாவீரர் ஜெயந்தி நாளைக்கு, மகா பெரியவா ஜெயந்தி நாளை, குரு பெயர்ச்சி. இன்றைய நாளுக்கான நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை. மாலை நல்ல நேரம் 3:30 முதல் 4:30 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை. கௌரி நல்ல நேரம் மதியம் 1:30 முதல் 2:30 வரை. ராகு காலம் 4:30 முதல் 6 மணி வரை. குளிகை 3 மணி முதல் 4:30 வரை. யமகண்டம் 12 மணி முதல் 1:30 வரை. இன்றைய திதி 2:45 வரை பௌர்ணமி, பின்பு பிரதமை திதி. இன்றைய யோகம் சித்தம். இன்றைய கரணம் 2:45 வரை பவகரணம், பின்பு பாலவகரணம். இன்றைய நட்சத்திரம் 4:46 வரை அனுஷம், பின்பு கேட்டை. சந்திராஷ்ட நட்சத்திரங்கள் அஸ்வினி, பரணி. முழுமையாக மேஷராசிக்கு சந்திராசிரமம் இன்று. இன்றைய கிரக நிலவரங்கள்: மேஷத்தில் செவ்வாய், ரிஷபத்தில் சூரியன், மிதுனத்தில் புதன் குரு சுக்கிரன், சிம்மத்தில் கேது, விருச்சகத்தில் சந்திரன், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி. இன்றைய நாளில் என்ன செய்யலாம்? பௌர்ணமி நமக்கு சனிக்கிழமை இரவோடு முடிஞ்சிச்சுன்னு இல்லைங்க, இன்றும் கிரிவலம் வரலாம். புரியுதுங்களா? எப்போதுமே இந்த சூரியன் நாள், சந்திரன் நாள் எல்லாம் கிடையாது. ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு பலன்கள் உண்டு. அற்புதமான வேலை செய்யக்கூடிய ஒரே ஸ்தலம் நம்ம அண்ணாமலையார் மட்டும்தான். அண்ணாமலை கிரிவலம் வர்றது மிக சிறப்பு. இன்னைக்கு பார்த்து எல்லா கோயிலும் கிரிவலம் ஆரம்பிச்சிருக்காங்க, அது அடுத்த விஷயம். எல்லா கோயில்லையும் கிரிவலம் ஆரம்பிச்சிருக்காங்க, அது அடுத்த விஷயம். அதையும் இதையும் மலைக்கும் மடுகுக்கும் கம்பேர் பண்ணிக்க கூடாது. அது மலையளவு, இதெல்லாம் கடுகின் கால் நுனி அளவு. இந்த தவறுன்னு சொல்லலை, அதோட பலன் வித்தியாசப்படுதுன்னு சொல்றேன், வேற ஒன்றும் கிடையாது. நேரடியாக இறைவன் கிட்ட நம்ம ஒரு விஷயத்த வாங்குறதுக்கும், நிறைய பேர் குறுக்கிறது நம்மகிட்ட சேர்றதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. அது மாதிரி கிரிவலம் மட்டுமே, திருவண்ணாமலை கிரிவலம் மட்டுமே கொஞ்சம் உயர்ந்ததுன்னு வச்சுக்கோங்க. அதை முதல்ல ப்ரிப்பரேஷன் பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த கிரிவலம் தான் ரொம்ப நிம்மதி தரக்கூடியது, வாழ்க்கையில் மாற்றம் செய்யக்கூடிய விஷயங்கள் ஆகும். அதனால இன்றும் கிரிவலம் செய்யலாம். அதே மாதிரி மகா பெரியவா இன்றைய தினம் ஜெயந்தி. ஹரஹர ஜங்கர, ஜெய ஜெய சங்கர. பெரியவாவை போற்றுவோம். நம்மளுடைய நிறுவனத்தில் லோகோவே அவர் தான் வச்சிருக்கோம். அதனால அவருடைய ஜெயந்தினாலே அவரை நினைவு கூர்ந்து போற்றுவோம். இன்றைய நாளுக்கான ராசி பலன்களை பார்ப்போம். மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் மிகச்சிறப்பான ஒரு பலன்களை தந்து கொண்டிருக்கிறது. ராகு, சனி, செவ்வாய், சூரியன், புதன் காம்பினேஷன். 5 கிரகம் ஒரே நீர் வரிசையில் பலம் பொருந்திய இடத்தில், அதாவது பவர்ஃபுல்லான இடம், ஒளி பொருந்திய இடம் சொல்றேன் இல்லையா, ஒளி பொருந்திய இடத்தில் இருக்கின்ற கிரகங்கள் பார்வையினால இந்த வாரம் முழுக்க உங்களுக்கு ரொம்ப நல்ல பலனாக வந்துட்டு இருக்குது. இன்றும் ஒரு நல்ல சிறப்பான பலன்களை தரதான் காத்திருக்கிறது. பரிசு, பாராட்டு, பலபட புகழ்ச்சி எல்லாமே உண்டு. பிள்ளைகள் வழியில் ஒரு அனுகூலம், செய்தொழில் ஒரு ஏற்றம், பயணங்களால் வெற்றி, இது அத்தனையுமே உங்களுக்கு கிடைக்கும். வாழ்த்துக்கள். ரிஷபராசி என்பவர்களுக்கு சூரியன் மட்டுமே இருக்கார், மற்ற கிரகங்கள் இடப்பெயர்ச்சி ஆயிடுச்சு. ஆனா இருந்தாலுமே அந்த இடப்பெயர்ச்சியான கிரகங்கள்லாம் தனஸ்தானத்துல தானே இருக்கு. தனஸ்தானம்னு அது 2வது கிரகத்தோட அடிப்படையில தனம், பொருள் செல்வாக்கு இதெல்லாமே சேர்ந்த அமைப்புல தான் இருக்குது. யோகமான அமைப்பு, எல்லாமே தேடி வரக்கூடிய அமைப்புல தான் ரிஷபம் இருக்கிறது. வாழ்த்துக்கள். மிதுனராசி என்பவர்களே, புதன் குரு சுக்கிரனோட சேர்க்கை சற்று கவனமாக இருப்பது அவசியம். புரியுதுங்களா? இறை வழிபாட்டில் மட்டும் கவனம் செலுத்தினால் போதுமானது. உங்களால் முடிந்த அளவு, மிதுனராசிக்காரர்களுக்கு நிறைய பொருளாதாரங்கள் வரும், முடிந்த அளவுக்கு ஒரு உணவு தானம் கொடுப்பது மிக சிறப்பை தரும். உணவு தானத்தை விட இன்னும் அடுத்த கட்டத்துக்கு போனா, இந்த காவல்துறை வாகன தணிக்கையில் ஈடுபடுறவங்க, வாகனம் பரிசோதிக்கக்கூடியவங்க, அல்லது போக்குவரத்து சரி பண்ணக்கூடியவங்க, அவங்களாம் இந்த வெயில் காலத்துக்கு அவங்களுக்கு
ஒரு மோர் வாங்கி கொடுக்கறது ஒரு சிறப்பான பலனை தரும். அதுக்குன்னு நான் கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கி தரலாம் போகாதீங்க. இயற்கையான முறையில் ஒரு உணவு வாங்கி கொடுங்க. அந்த உணவு வந்து உங்களுக்கு ஒரு நிறைய சட்ட சிக்கலிலிருந்து விடுவித்து கூட்டு வரும். அவ்வளோ நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய தானத்தை செய்யுங்கள். மிதுனராசி என்பவர்கள் சிறப்பான ஒரு முன்னேற்றத்தை பெற முடியும். கடகராசி என்பவர்களுக்கு இன்றைய நாள் வந்து சிறப்பான ஒரு அறிவாற்றல் மிகுந்த நாளாக இருக்கிறது. எல்லா வகையிலும் மேன்மை உண்டு. எல்லா விஷயத்திலும் வெற்றிகள் உண்டு. புரியுதுங்களா? எவ்வளோ கடினமான சூழ்நிலையிலையும் தாண்டி வந்துட்டீங்க. இந்த நாள் உங்களுக்கான நாளாகவே இருக்கிறது. இந்த நாள் உங்களுக்கு ஒரு சொர்க்கபுரியை உருவாக்கி காட்டும். அவ்வளோ அற்புதமான பலன்கள் கிடைக்கப்பெறும். வாழ்த்துக்கள். சிம்மராசி அன்பர்களே, சிம்மத்தை பொறுத்த மட்டும் வந்து கேதுவின் துணை, கேதுவின் பலம் அப்படிங்கிறது துணை கொண்டு எல்லா வகையிலும் ஆதாயம் உண்டு. எல்லா வகையிலும் ஆதாயம் உண்டு. எப்போதும் சிறப்பான பலனை தரும். அந்த சிறப்பான பலன்கள் யாவும் உங்களை வந்து ஒரு உயர்ந்த இடத்திற்கு கூட்டி செல்லும். அப்படிப்பட்ட ஒரு நற்பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இன்றைய நாள். உங்களுக்கு பெரிய ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புகள்லாம் உண்டு. கன்னிராசி அன்பர்களே, கண்ணியை பொறுத்தவரை இனி வருகின்ற காலங்கள் உங்களுக்கு பொற்காலங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நாளைக்கு உங்களுக்கு குரு பயிற்சி, லாபஸ்தானத்துக்கு குரு வரார். அப்படின்னும் போது எத்தனை பகைகள் எத்தனை தடைகள் வந்திருந்த போதிலும் உங்களை ஜெயிக்க வைக்கக்கூடிய ஒரு ஒரு உக்தி அந்த ராசிக்கு உண்டு. கன்னிராசிக்கு பொதுவாக பார்த்தீங்கன்னா குரு வந்து பாதகாதிபதி, நமக்கு வந்து தீங்கு செய்யக்கூடிய அளவில் தான் இருப்பார் அப்படின்றதுலாம் இல்லை. லக்னங்களால் மாறுபடுது. விருச்சிக லக்னத்துக்கு குரு வந்து 2ஆம் இடத்துக்கு குறிக்கிறது. அப்போ குருவால் உங்களுக்கு நன்மை தான் நடக்கும். அதிகபட்ச நன்மைகள் கணக்கு பண்ணதில்லை. அந்த அதிபதி நமக்கு லாபத்தை தருவார். உங்களுக்கு இனி வருகின்ற காலங்கள் சிறப்பான காலங்கள், கவலை வேண்டாம். எல்லா வகையிலும் ஏற்றம் தரக்கூடிய ஒரு நல்ல ஆண்டாகவும் நல்ல ஒரு நாளாகவும் இந்த நாள் இருக்கிறது. உங்களுக்கு சிறப்பான வாழ்க்கை அமைப்பெறும். வாழ்த்துக்கள். துலாம் ராசி என்பவர்களுக்கு இந்த நாள் வந்து சிறப்பான நாள், மகிழ்ச்சிகள் உண்டு, கொண்டாட்டங்கள் உண்டு, இன்பங்கள் வயப்படும், இன்பங்கள் மேலோங்கும். அதாவது நீங்க செய்கின்ற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நல்ல ஒரு பவர்ஃபுல் லீடர்ஷிப்பை கொடுத்துக்கிட்டே இருக்கும். நீங்க என்ன செஞ்சாலும் அதை வெற்றி பெறுவீங்க. அப்படி ஒரு வாய்ப்பு இந்த குரு பயிற்சியில் இருக்கு. ஏற்கனவே குரு வந்து உங்க நேரடியாக ராசியை பார்த்தாரு. இன்னும் குரு பயிற்சிக்கு அப்புறம் 2ஆம் இட குடும்பஸ்தானத்தை பார்க்க ஆரம்பிப்பார். அப்போ வந்து இன்னும் கொஞ்சம் நிறைய விஷயங்கள் மாறுபாடுக்குள்ள வரும். எவ்வளோ கோபம் டென்ஷன் இருந்தாலும் அந்த டென்ஷன்லாம் விடை பெற்று நல்ல விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் இன்றைய நாள் இருக்கிறது. வாழ்த்துக்கள். விருச்சிகராசி என்பவர்கள் இந்த நாள் வந்து சிறப்பான நாள், மகிழ்ச்சிகள் உண்டு. உங்க நட்சத்திரம், அதாவது நட்சத்திரம் சந்திரனின் பயணம்ங்கிறது வந்து ஒரு வகையில வந்து கொஞ்சம் கெடுதல் தான். ஒரு மனசு வந்து குழப்பமா தான் இருக்கும். இருந்தாலும் வந்து அடுத்து வருகின்ற நாட்கள் உங்களுக்கு சிறப்பை தருகின்ற நல்ல நாளாக இருக்கிறது. பயன்படுத்திக் கொள்ளுங்கள். தனுசு ராசி என்பவர்களுக்கு இதனால வந்து ரொம்ப ஏக்கம் மிகுந்த ராசி அப்படின்னாலும் தனுசு தான். எல்லாத்தையும் வெற்றி பெற்றுக்கிட்டே வரும். ஆனா வெற்றி பெற்றது தெரியாத அளவுக்கு தான் ஓடிக்கிட்டு இருப்பாரு. அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய அமைப்புகள் தான் இந்த நாள்ல இருக்கு. இன்பங்கள் மேலோங்கும், மகிழ்ச்சிகள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது. வாழ்த்துக்கள். மகர ராசி என்பவர்களே, மகரத்தை பொறுத்த மட்டும் இதனால் மகிழ்வு கூடுகின்ற நாள். மகிழ்வு கூடுகுன்னா உங்க வேலை உண்டு, நீங்க ஒன்று இருந்தீங்கன்னா சிறப்பு. புரியுதுங்களா? மற்ற விஷயத்தில் தலையிடக்கூடாது. மற்ற விஷயத்துல தலையிட்டு மாட்டிக்க கூடாது. அதுதான் முக்கியமான விஷயம். எல்லாமும் செய்யலாம், எல்லாமும் முடியும். இருந்த போதிலும் நம்ம சட்ட சிக்கல் இல்லாம வாழ்க்கையில் நிறைய வெற்றி பெறணுங்கிறது தான் வாழ்க்கையில் முக்கியமான ஒரு காரணிகளா இருக்கும். அந்த காரணிகள் வந்து நம்ம கையில தான் இருக்கு. ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா குரு மாற்றங்கள், குரு பயிற்சிகள் வர இந்த மேஜர் கிரகங்கள் பயிற்சியாக வரும்போது பாத்தீங்கன்னா மகரத்துக்குள்ள ராகு வந்துடும். அப்போ வரும்போது இன்னும் அது இந்த ஆண்டு இறுதியில் தான் இருந்தாலும் இந்த குரு பயிற்சியெல்லாம் வந்து சில மாற்றங்களை கொடுக்க காத்திருக்கிறது. மாற்றங்கள் உண்டு. திருமண வாழ்க்கையோ இல்ல திருமணம் முடிவதற்கான ஒரு விஷயமோ இருக்கும். இல்ல கல்வியில ஒரு சிறந்த விளங்குறதோ, ஏற்கனவே செஞ்ச வேலையில ஒரு உயர்வு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு எல்லாம் இன்றைய நாள் உங்களுக்கு அது அந்த திங்கிங் வரும். அதோட திங்கிங் தான் அடுத்த கட்டத்தில் உங்களை நகரத்து கொண்டு போய் சேர்க்கும் அப்படிங்கிற அமைப்பு தான் இருக்கு. மகிழ்வான ஒரு நல்ல நாள் இன்று. கும்பராசி அன்பர்களுக்கு பாத்தீங்கன்னா ஏதேனும் ஒரு சட்ட சிக்கல் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. கவனமா இருங்க. வெளியில போறீங்க, உள்ள வரீங்க, எங்க வார்த்தை கவனமா இருக்கணும். எல்லார்ட்டையும் சகஜமா பேசி பழகணும். நல்ல விஷயங்களை பேசி பழகணும். அவ்வளவுதான். இது நடக்குது அது நடக்குதுன்னு நீங்களா பேசி எதுலையுமே மாட்டிக்க கூடாது. அதான் ரொம்ப முக்கியம். சிக்கல் தீருகின்ற நாளாக இருக்க வேண்டிய தவிர சிக்கல் உருவாகின்ற நாளாக இருக்கக்கூடாது. தீருமா உருவாகுங்களா ஐயா அப்படின்னா, நீங்கள் சரியாக இருந்தால் தீரும், சரியாக இல்லை என்றால் சிக்கல் உருவாகி உங்களை வீழ்த்தும். அதனால் கவனம் தேவை. எல்லா வகையிலும் பேச்சுக்களின் நிதானம் இருந்தால் வெற்றி உங்கள் கையில் இருக்கும். மீனராசி என்பர்களே, மீனத்தை பொறுத்த மட்டும் இதனால் வந்து சிறப்பான நன்மைகள் நடக்கின்ற நாளாகிறது. குரு 5ஆம் இடத்தை நோக்கி பயணம் பண்றாரு.
நாளில் இருந்த குரு வீடு சுகஸ்தானம் இந்த மாதிரி விஷயங்களை கவனிச்சுக்கிட்டு இருந்தார். நிறைய வருமானங்கள் கொடுத்தாரு. இப்ப 5ஆம் இடங்கிறது வந்து உச்சம். 5ஆம் இடம் உச்சம்னா உங்களுக்கு எல்லா வகையிலும் உங்க பூர்வீக ஸ்தானம், நீங்க பிறந்த இடத்துல ஒரு புதிய அமைப்புகள் உருவாகிற வாய்ப்புகள்லாம் உண்டு. அதே மாதிரி கணவர் ஸ்தானமா இருந்தாலும் மனைவி ஸ்தானமா இருந்தாலும் சகோதர வழியில் இருந்த பிணக்குகள் பிரிவினைகள் எல்லாம் முற்று பெறும் அப்படிங்கிறத உறுதியா சொல்லிடலாம். குருன்றது தங்கம். தங்கத்தின் விலையில வந்து சில மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது நாளைய தேதியில. ஆனா இன்னைக்கு தேதியில பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த தேதியிலே மீனராசிக்கு நல்ல நற்பலன்களே வந்து சேரும் என்பதுதான் இந்த நாள் பலன்களா இருக்குது. பயன்படுத்தி பாருங்க. நல்லபடியா குலதெய்வ வழிபாடு அது செய்யுங்க. அதே மாதிரி பௌர்ணமி வழிபாடும் செய்யுங்க. ரெண்டுமே மீனராசிக்கு ஏற்றதாக இருக்கும்ன்றத சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.